வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ். டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான், அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமான வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தவரையும் தேர்வு நடைபெறும் நாள் இருக்கும். அதே மாதிரி நேரம் பாருங்கள், காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரையும் உங்களுக்கு இதற்கான தேர்வு இருக்குது. அதே மாதிரி கீழே ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, காலையில் 9:30 மணிக்கு உங்களுக்கு எக்ஸாம், ஆனால் நீங்கள் 8:30 மணிக்கெல்லாம் அந்த தேர்வு மையத்தில் இருக்கணும், உங்களுக்கான ஹாலில் இருக்கணும். 8:30லேருந்து 9 மணி வரையும் வரவங்களை மட்டுமே இவங்க அனுமதிப்பாங்க. 9 மணிக்கு அப்புறம் வரவங்களை அனுமதிக்க மாட்டாங்களாம். ஓகே, 9:30 மணிக்கு உங்களுக்கு இதற்கான தேர்வு தொடங்கும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்போ இந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் நிச்சயமாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இருக்கலாம், கலராகவும் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் எந்த தப்பும் கிடையாது. இந்த ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்து உங்களோட ஆதார் அட்டையோ இல்லை பாஸ்போர்ட்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ இல்லை பேன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ, இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கொண்டு போங்க. அதாவது ஏதேனும் ஒன்றின் ஒளிநகலை கொண்டு வர வேண்டும். ஒளிநகல்னா ஜெராக்ஸ். ஸோ உங்களோட ப்ரூஃபில் ஏதோ ஒரு ப்ரூஃபோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, ப்ளஸ் ஒரிஜினலையும் கையில் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இன்கேஸ் ஹால் டிக்கெட்டில் உங்களோட புகைப்படம் அச்சடிக்கலை, அதாவது புகைப்படமே இல்லை, அந்த உங்களோட ஃபோட்டோ கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. ஸோ இது போன்ற சில பேருக்கு இருக்கலாம். இது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்வர்கள் கடவு சீட்டு அளவிலான புகைப்படம், அதாவது ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டிடுங்க. அந்த புகைப்படம் ஒன்று நீங்கள் வெள்ளை காகிதத்தில் ஒட்டிடணுமா. அதுக்கப்புறம் உங்களோட பெயர், முகவரி, பதிவு எண், அது எல்லாத்தையுமே குறிப்பிட்டு முறையாக நீங்கள் கையொப்பமிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹால் டிக்கெட், உங்களுக்கான ஹால் டிக்கெட் அதோட ஜெராக்ஸையுமே நீங்கள் இணைச்சிடணும். ப்ளஸ் அடையாள அட்டையோட ஜெராக்ஸை நீங்கள் இணைச்சி, தலைமை கண்காணிப்பாளர் இருப்பாங்க ஒரு ஹால்லையுமே. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் சைன் வாங்கி நீங்கள் தேர்வை எழுதிக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா, உங்களோட ஹால் டிக்கெட்டில் உங்களோட ஃபோட்டோவே தெரியலை, பிளர்ராக இருக்குது, இல்லை ஃபோட்டோவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான். இல்லை ப்ரோ, ஏன் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோலாம் பக்காவாக இருக்குது, சிக்னேச்சரும் பக்காவாக இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்த போதிலுமே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களோட ப்ரூஃப் ஒன்றுத்தோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த ப்ரூஃபோட ஒரிஜினல் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க. அது ஓகே. அடுத்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது OMR ஷீட் பேஸ்டு தான். அதாவது நீங்கள் கரெக்டான ஆன்சரை நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் கருமை நிற மை கொண்ட பந்து மினை, அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கருப்பு ரீஃபில் பென் இருக்குல்ல, அதுதான் இங்கு பென் கிடையாது. கருப்பு பால் பாயிண்ட் பென், ரீஃபில் பென், இதன் மூலமாக தான் நீங்கள் கரெக்டானதை ஷேட் பண்ணணும். ப்ளூ யூஸ் பண்ணக்கூடாது, இங்கு பென் யூஸ் பண்ணக்கூடாது, பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது, கருப்பு கலர் ரீஃபில் பேனாக மட்டுமே. ஓகே, அடுத்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். அப்படியே அந்த OMR வாங்கணுன்னா அப்படியே பதறாதீங்க. 1 by 1 அந்த ஹால் சூப்பரண்டே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லுவாங்க. ஸோ இது இப்படி இருக்குது, இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் அதை பார்த்துட்டு டக்குன்னு பதட்டத்தில் தப்பாக ஃபில் பண்ணிடாதீங்க. பொறுமையாக, ஏன்னா ஃபில் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் பொறுமையாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது இந்த மின் சாதன பொருட்கள், ஃபோனு, இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே ஓகே தான். தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிடத்திற்கு முன்னதாகவே வினா தொகுப்பு தேர்வுகளுக்கு வழங்கப்படும். அதாவது கொஷின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க 15 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஓகே, OMR விடைத்தாளில் வினா தொகுப்பு எண்ணை நீங்கள் எழுதணும். அதாவது OMR ஷீட் கொடுப்பாங்க, ப்ளஸ் கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஷின் பேப்பரில் கொஷின் பேப்பர் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக OMRல நீங்கள் பார்த்து நீங்கள் எழுதி அதற்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஷேர் பண்ணணும். OMR எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் நிச்சயமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த வினா தொகுப்பு கொடுக்குறாங்கல்ல, அதில் எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆகியிருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி OMR கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிகிற வரையும் நீங்கள் நிச்சயமாக அங்கே தான் இருக்கணும். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எக்ஸாம் முடித்தாலும் அந்த 3 மணி நேரம் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களை வெளியில் விடுவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போக வேண்டியதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன், என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபார்மல்ஸில் தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டிஷர்ட், ஜீன்ஸ் அந்த மாதிரி எந்த காஸ்டியூமாக இருந்தாலும் நீங்கள் போய்க்கலாம்.
அதே மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸாம் சென்டர்ஸில் உங்களோட பொருளை பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு வசதியும் இருக்காது என்னை பொறுத்தவரையும் என்னோடய அனுபவத்தில். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு பேக் எடுத்துக்கோங்க. அந்த பேக்கில் நீங்கள் வச்சு அது எல்லாத்தையுமே நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை பைக்கில் ஸ்கூட்டியில் இந்த மாதிரி தான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு இடம் அதில் நீங்கள் இதை வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சிரமமானது தான். ஸோ அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பராக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, அடுத்து OMR ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். TNPSC குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.